வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சிந்து குக்கிங். வீட்டில் இருக்க பொருளை வச்சு 5 நிமிஷத்துலேயே அசத்தலான ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்கோ. 3 டீஸ்பூன் கொத்தமல்லி விதைகள், 1 டீஸ்பூன் சீரகமும் மிளகாம், 8 இல்லை 9 பல்லு பூண்டு, சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி, ஒரு தக்காளி பழம், பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்ச் அளவு, உப்பு தேவையான அளவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கருவேப்பிள்ளை தேவையான அளவு, தாளிக்கிறதுக்கு கடுகும் பெருஞ்சீரகம் 1/4 டீஸ்பூன், 2 சின்ன வெங்காயம், இதோட 2 செத்தல் மிளகாய். மிக்ஸி ஜாரில் கொத்தமல்லியும் சீரகம் மிளகு இது மூண்டையும் முதல்ல அடித்து எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ இதில் உள்ளியும் செத்தல் மிளகாயும் சேர்த்துக்கொள்ளலாம். இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கொண்டு வந்துடலாம். ஸோ இது ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போது ஒரு தக்காளி பழத்தை கையாலே நல்லா பிசைஞ்சு விடுங்க. அதில் கரைச்சி வச்ச புளி தண்ணியும் முதல்ல சேர்த்துக்கொண்டு கரைச்சி வச்ச கொத்தமல்லி பவுடரையும் அதோடு சேர்த்துக்கொள்வோம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான உப்பு சேர்த்துக்கொள்வோம். ஸோ இதெல்லாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆகிட்டு இப்போ ஒரு பேன் எடுத்துக்கொள்ளுவோம். 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கொள்ளலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு பெருஞ்சீரகம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை அதோட ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூளையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ கரைச்சி வச்ச புளி தண்ணியும் இதோடு சேர்த்துக்கொள்ளுவோம். 2 நிமிஷத்துலேயே எங்களுடைய ரசம் தயாராகிடும். ஒரு கொதி வர வரைக்கும் நாங்கள் இப்போ வெயிட் பண்ணுவோம். ஸோ நல்லா கொதி வந்துட்டு இந்த டைம் நாங்கள் ரசத்தை ஆஃப் பண்ணிட்டோம்டா. எங்களுடைய 5 நிமிஷத்துலேயே வைக்கக்கூடிய ரசம் தயாராகிடும். ஸோ நீங்களும் இதே போல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரசம் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.